சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டை ரிவீல் பண்ற மாதிரியான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஹவு டு யூ சார்ஜ் கஸ்டமர்ஸ்? நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் ஆகிற மெத்தடாலஜி ப்ரைசிங் மாடல் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். நீங்கள் போயிட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு கிளாஸ் டோரில் இல்லாட்டி வந்து நாக்ரியிலையோ நீங்கள் போயிட்டு ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் 10 years எக்ஸ்பீரியன்ஸோட சேலரி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி அதுவே காமிச்சிருது. டியூஷனுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதை கிளிக் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது மூலமா இந்த சேனல்ல ரிலீஸ் ஆகிற வீடியோஸ் எல்லாமே உங்களோட வாட்ஸ்அப்லேயே வரும். Grits and Guide Technologies, your trusted tech enablers and partners. Whether you are a visionary startup or an industry leader, we are your partners in technology excellence. Ready to bring your tech ideas to life? Contact us today. Grits and Guides Technologies. Since you are in a service-based industry, so product-based industry oda story totally different. ஸோ சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது டெய்லியே வந்து ஒரு விதமான ஃபயர் ஃபைட்டிங் மாதிரி தான் இருக்கும். கரெக்டா? ஸோ லைக் சீக்கிரம் டெலிவரி பண்ணோம், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹவு டு யூ ஹேண்டில் கஸ்டமர்ஸ்? லைக் அந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் கஸ்டமர்ஸ் வென் இட் கம்ஸ் டு சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, முக்கியமாக ஐடி இண்டஸ்ட்ரியில்? நல்ல கொஸ்டின் இது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து கஸ்டமர் எட்டிக்வெட் அப்படின்ற ஒரு புக்கே எழுதிக்கிட்டு இருக்கேன் இப்போ ரீசெண்டாக. ஏன் அப்படின்னா, I've been dealing with lot of customers over a period of time. Each and every customer is a different use case. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா their expectations and ஒரு கஸ்டமருமே வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். லைக் நாட் இன் அ பேட் வே, ஐம் டெல்லிங் யூ, பட் it's challenging to handle customers because when you're representing the organization and you're having interaction with the customer, நமக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். At the same time, you get to connect with them, and from start inception of the project till we deliver, we have to travel with them அந்த ஒரு பீரியட் வரைக்கும். ஸோ எனக்கு வந்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல கஸ்டமர்ஸ் கிடச்சிருந்தாங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம், இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் லேர்ன் ஃப்ரம் தெம். தே ஆல்சோ ஷேர் தியர் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் தே ஷேர் த நாலேஜ், விஸ்டம். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அவங்க எப்படி அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் குட் கஸ்டமர்ஸ் ஹூ ஆக்சுவலி பிகம் மென்டர்ஸ். ஓகே, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா we have been working with lot of customers for a very long time and who support us and who knows like what we are. ஸோ கண்ணை மூடிட்டு Grits and Guides வந்து ஒரு எம்ப்ளாயி வரானா, ஓகே they are good enough அப்படின்ற மாதிரி they blindly trust us. ஸோ அந்த ட்ரஸ்ட்டையும் நாங்கள் வந்து காப்பாற்றிக்கணும். ஸோ அதுக்காக we are taking extra effort to fit in right resources in their projects to make sure that we deliver everything on time. ஸோ அந்த மாதிரி எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா கஸ்டமர்ஸும் சேம் தான். ஸோ we have worked with customers from almost 7 to 10 countries so far. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கண்ட்ரிஸ், எல்லா விதமான மிக்ஸ்டு ஜாகிரபிலையும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் ஐ ஃபீல் லைக் இந்தியன் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்றது வந்து நான் நிறைய விஷயத்துல நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு பீங் அன் இண்டியன், ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய சர்வீஸ் பேஸ்ல இருக்க இண்டஸ்ட்ரி இருக்க கம்பெனிஸ் எல்லாருமே நான் ஃபீல் பண்றதான் ஃபீல் பண்றாங்க, நான் மட்டும் தனியா ஃபீல் பண்ணல. பிகாஸ் ஐ ஹேட் இன்டராக்ஷன் வித் அதர் சர்வீஸ் providers also who are working with customers from abroad as well as working with customers in India. Okay, ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் இந்தியன் கஸ்டமர்ஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, வெரி அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் தே ஹேவ். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து 2 நாளில் முடியணும், 1 வாரத்தில் முடியணும், அப்ளிகேஷன் எனக்கு வந்து ஒரு 10 நாளில் செஞ்சு கொடுக்க முடியுமா? சரி, உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் கொடுங்கன்னா தெர் இஸ் நோ டாக்குமெண்டேஷன், தெர் இஸ் நோ டிசைன். எனக்கு வந்து இந்த ஆப் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியே ஒரு ஆப் செஞ்சு கொடுத்துருங்க, 10 நாளில் வேணும். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து தே ஆஸ்க், ஐம் நாட் டெல்லிங் தட் தே ஹாவ் டு கிவ் மீ ஆல் ப்ராப்பர் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன். பட் ஆனால் அந்த அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஆகும்னா, நம்ம என்னதான் அவங்களுக்கு புரிய வச்சு கன்வின்ஸ் பண்ணி இது முடியாதுங்க, இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக அச்சீவபிள் கிடையாது அப்படின்னு நாங்கள் பண்ணால் கூட அந்த ப்ராடக்டோட குவாலிட்டின்றது வந்து அடிவாங்க அப்படின்னு நம்ம அவங்க நல்லதுக்கு சொன்னால் கூட தே ஃபீல் லைக், இல்லையே நான் ஆல்ரெடி ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட பேசுறேனே, அவங்க வந்து பண்ண முடியும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு they think that we are not capable of doing that. Okay, so ஆனா என்ன ஆகும்னா, இதே கஸ்டமர் ஃப்ரீலான்சர் கிட்டயோ இல்லை வேற ஒரு கம்பெனியோ ஒத்துக்கிட்டு பண்றேன்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் அவங்களால டெலிவர் பண்ண முடியாது. ஸோ த ப்ராஜெக்ட் வில் கோ ஆன் ஃபார் எவர் அண்ட் தே அகைன் கம் பேக் டு அஸ் டெல்லிங் தட், ஆமாங்க நீங்க சொன்ன மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன்,
இது நீங்க கொஞ்சம் இது ஐ ஹவ் இன்வெஸ்டட் மணி, கொஞ்சம் இதை முடிச்சு மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தே கம் பேக் டு அஸ் அண்ட் சே த ப்ராப்ளம். ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த நல்லதுதான் சொல்றோம், பட் ஆனால் தே டோன்ட் வாண்ட் டு லிசன் அட் த இனிஷியல் ஃபேஸ் வென் யூ ஆர் டெல்லிங். ஏன்னா அந்த ஒரு அக்செப்டன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு நிறைய பேரால அது வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் தே ஃபீல் லைக் ஓகே தீஸ் பீப்புள் ஆர் கிட்ஸ், தே டோன்ட் நோ எனிதிங், ஐ நோ எவ்ரிதிங், I have I have immensive experience of almost like 50 years. எல்லாம் பார்த்துருக்கேன், இது பண்ணிடலாம், அப்ளிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பவர் பாயிண்ட் எக்ஸல் மாதிரி அது வந்து நம்ம போட்டோன்னா ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நான் டு பில்ட் அ அப்ளிகேஷன் ரைட், எவ்ரி ஆர்கனைசேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ராசஸ். ஓகே, அந்த ப்ராசஸை வந்து கஸ்டமருக்கு புரிய வச்சு அவங்கள வந்து அதுக்குள்ள வர வைக்கிறதுன்றது வந்து ஒரு கஷ்டமான ஒரு வேலை. பட் இது ஒரு மேஜர் சேலஞ்ச் தான். பட் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அவங்களோட இன்எஃபிஷியன்சியை வந்து பிளேம் பண்ணுவாங்க. அவங்களால வந்து அதை பண்ண முடியாது, பட் என்னால உங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து இதை டெலிவரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே நாங்க தான் பலியாடு. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே டீம் மெம்பர் தான் பொறுப்பு. ஸோ நம்ம என்னதான் நம்மள அவங்கள அவ்வளோ ஃபில்டர் பண்ணி ரிசர்வ்ஸை வந்து எடுத்து நம்ம ஆல்ரெடி அவங்க கூட ஒர்க் பண்ணியிருப்போம். ஓகே, கஸ்டமர் கூட நான் இப்போ 1 மாசமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், ஆனால் அந்த ரிசோர்ஸ் கூட நான் வந்து ஒரு 5 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அவன் என்னன்றது நமக்கு தெரியும். பட் when we are placing to the organization, they say that the resource is not working, டெலிவரியே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து கம்ப்யூட்டர் மாதிரி தான், இன்புட்டை கரெக்டாக கொடுத்தனா அவுட்புட் கரெக்டாக வரப்போகுது. அதே மாதிரி நீ வந்து உனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை நீ கரெக்டாக டிஃபைன் பண்ணனா you are going to get the proper output from that particular person. So இது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. Even like I'm not talking about people in small businesses. I'm talking even about large corporations where there are a lot of project managers and tech leads who are totally inefficient, and they are just blaming the resources for the inefficiency. இவங்க ஒழுங்கா பண்ணல, ரிசோர்சஸ் சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆர்கனைசேஷன் அவங்கள தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. அவங்க அடுத்த ஆல்டர்னேட்டிவ் யாரு? இவங்க தான். ஸோ இவங்க மேல பழி போட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ், நிறைய இன்சிடென்சஸ் ஆன் டே டு டே பேசிஸ் வி சி வித் கஸ்டமர்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா பேச்செல்லாம் சூப்பரா பேசுவாங்க. அப்படியே நீங்க கேட்கும் போதே எப்பா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா ஆள் காணாம போயிடுவாங்க. ஓகே, காசு வாங்கவே முடியாது. பேமெண்ட் வாங்குறதுன்றது ஒரு பெரிய 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 சேலஞ்சஸ் வித் இந்தியன் கஸ்டமர்ஸ். Whereas I'm also working parallelly with customers abroad. If I raise invoice today, next day I have there are customers who pay right next day the payment. அடுத்த நாள் என் அக்கௌண்ட்ல காசு இருக்கும். Whereas இவங்க கிட்ட நான் வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி அடுத்த மாசம், அதுக்கடுத்த மாசம் நிறைய கஸ்டமர் வேவ் ஆஃபே பண்ணியிருக்கோம் வேற வழி இல்லாம. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி நீங்க பேமெண்ட் கேட்கும்போது நீங்க வந்து எனக்கு ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றீங்க, நீங்க ஏன் இவ்வளோ காசு கேட்குறீங்க, நிறைய பேர் வந்து இதை வந்து 10,000 ரூபாயே பண்ணி தராங்களே, நிறைய பேர் இது வந்து பெர் ஹவருக்கு 1000 rupees கூட வாங்குறாங்களே, நீங்க ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் கம்பேரிங் யுவர் சர்வீஸ் வித் அதர்ஸ். That is actually one of the biggest mistake that most of the customers are doing nowadays. நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு ஒரு எம்ஆர்பி டேக் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? பக்கத்து கடையில அதே மாதிரி இன்னொரு பொருள் இருக்கு, அதுக்கு வேற ஒரு எம்ஆர்பி டேக் வச்சிருக்காங்க. நீங்க போய் அந்த கடைக்கு போயிட்டு பக்கத்து கடையில வந்து 1500 ரூபாய் விற்கிறாங்க, நீங்க ஏன் 1000 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னு கேட்க முடியாது இல்ல. ஸோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சர்வீஸ்க்கும் நாங்க வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் அந்த பிரைசிங் வைக்கிறதுக்கு. ஓகே, பிகாஸ் we spend that money on resources, so we have to somehow take it back, right? So அதுக்காக ஒரு கம்பெனியுமே ஒரு பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு எது கரெக்ட்ன்றதோ அந்த ஆர்கனைசேஷன் அதை ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த இடத்துல நீங்க போயிட்டு நீங்க ஏன் இவ்வளவு அதிகமா உங்க சர்வீஸை பிரைஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. இட்ஸ் நாட் ஃபேர் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். நீங்க என்ன கேட்கணும்னா, என்னோட பட்ஜெட் இது கிடையாது, உங்களால என்னால பட்ஜெட்ல பண்ணி தர முடியுமா, என்கிட்ட இந்த பட்ஜெட் மைண்ட்ல இருக்குன்னு கேட்கறது வந்து வேற ஒரு அப்ரோச். பட் questioning how you can fix this price is totally wrong, because you cannot interfere in a person's pricing because it's up to their organization, right? So இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கிறது வந்து 80% ஆஃப் த கஸ்டமர் இந்த மாதிரி மென்டாலிட்டி தான் இருக்காங்க. ஸோ நம்ம அதான் சொன்ன மாதிரி நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணேன்னா காசு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க, உங்க ரிசோர்ஸஸ் ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொல்லுவாங்க. ஏன்டா நீ 6 மாசமா அந்த ரிசோர்ஸ் கூட தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப்போலாம் நீ பேசி நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது மட்டும் ஏன்டா இப்ப சொல்ற அப்படின்ற மாதிரி நமக்கே சில சமயம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். பட் எதுவும் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. இதை ஃபாலோ பண்ணி நம்ம
பிகாஸ் வி ப்ரைஸ் இந்த இண்டஸ்ட்ரின்றது ஒரு காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரிங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெருவுக்கு 10 சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. ஆனஸ்டா சொல்ல போனா இன்னைக்கு ஃப்ரீலான்சர்ஸ் அவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கன்ஜஸ்டட் ஏரியா. இந்த இடத்துல நம்ம கம்பீட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நம்ம ப்ராப்பரா டெலிவரி பண்ணி இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ரிசோர்ஸுக்கு வந்து நான் மாசம் கரெக்டாக ஒன்றாந்து ஏன்னா சேலரி போட் ஆகணும். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஸோ நான் அதெல்லாம் ஃபேக்டர்ஸாக மைண்ட்ல வச்சுட்டு தான் நான் வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி கஸ்டமர் கிட்ட இருந்து இந்த டைம்ல காசு வரும், ஒரு கிரெடிட் பீரியட் நம்ம கொடுப்போம் ஆப்வியஸா. ஸோ அந்த கிரெடிட் பீரியட்ல நமக்கு பேமெண்ட் உள்ள வரும்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல உட்காந்துட்டு இருப்போம். அந்த டைம்ல வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கமிட்மெண்ட் இதனால அடி வாங்கும். பிகாஸ் வி ஆர் நாட் கேஷ் ரிச் கம்பெனி, ரைட்? We are not dealing with $1 million, $1 billion business. We are all a small business company where we, depend on customers' invoice payments to settle our vendors and settle our, team members and other things we have, right? So, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கலாம் காசு எப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் தே டோன்ட் வாண்ட் டு டூ வித் பிஸ்னஸ் வித் இந்தியன் கஸ்டமர்ஸ். நம்ம ஊர்ல அவ்வளோ டேலண்ட் இருக்கு, நம்ம ஊர்ல அவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு, நம்ம ஊர்ல அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு. பட் இதை விட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு ஊருக்கு போற அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. ஓகே, இப்பயும் கஸ்டமர்ஸ் வந்து இதை புரிஞ்சிக்காம இதை மாத்திக்காம இந்த மென்டாலிட்டி மாத்தாம இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா. ஏன்னா we are all thriving organizations. அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்கு. இந்த டேலண்ட்ஸை நாங்கள் ரீட்டைன் பண்றதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆஸ் அ கஸ்டமர் இதை வந்து அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு whatever you promise, we are not expecting something which you have not committed, right? You have committed certain thing and we are expecting. Similarly, நான் வந்து உங்ககிட்ட 6 monthsல ப்ராஜெக்ட் டெலிவரி பண்றேன்னா நான் பண்ணி ஆகணும், அது என்னோட கமிட்மெண்ட். ஸோ அப்போ நான் அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு கஸ்டமரும் அவங்க சைடில் என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு ஈகோ சிஸ்டம் நல்லா இருக்கும், ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ஐ பர்சனலி வாண்டட் டு சே. நிறைய கஸ்டமர்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கலாம், பட் அகைன் I just want to convey this because நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. பிஸ்னஸ் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி, சாஃப்ட்வேர் சர்வீஸ் தானே, அவனுங்க சொல்லுவானுங்க காசு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் நாட் த ரியாலிட்டி. சம் டேஸ் லைக் வி ஆக்சுவலி டூ ப்ராஜெக்ட்ஸ் நெக் டு நெக். அட்லீஸ்ட் எனக்கு லாஸ்ட்ல பண்ணக்கூடாது இதை, நம்ம அட்லீஸ்ட் இதை வந்து சொன்ன பட்ஜெட்ல நம்ம எப்படியா முடிச்சாது கொடுத்து கஸ்டமரை ஹாப்பி பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி முடிச்சிருக்கோம், ஓகேங்களா. ஸோ எல்லாமே during COVID period we have waived off lot of invoices because customers were facing lot of issues. நிறைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிக்கல் அப்ளிகேஷன்ஸாக இருந்தது, நிறைய டிரைவர் ஆப்ஸ்லாம் இருந்தது, நிறைய ஃபுட் அப்ளிகேஷன்ஸ் இருந்தது. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. அவங்களால வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் இல்லை, பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. அந்த இடத்துல போயிட்டு நான் டிமாண்டிங்காக நீங்கள் எனக்கு பேமெண்ட் கொடுத்தா அவனு கேட்கல. we have waived off lot of payment during COVID and அந்த மாதிரியும் நாங்கள் பண்ணுறோம். பட் அட் த சேம் டைம் அதுக்கு நீங்கள் எல்லா கஸ்டமர்ஸ்கிட்டையும் அப்படி பண்ண முடியாது பிகாஸ் வி ஹாவ் டு சர்வைவ் எண்ட் ஆஃப் த டே. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ல இருக்கவங்களும் இந்த மென்டாலிட்டி தான் இருக்காங்க, மெச்சூர்டு ஆண்டர்பிரினர்ஸும் இந்த மென்டாலிட்டி தான் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ when it comes to expectations and fulfilling the commitments, people have to change a lot. And அகைன் இப்போ புதுசா ஒருத்தங்க பிசினஸுக்கு வர போறாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பிளான் யுவர் பட்ஜெட் வைஸ்லி. ஏன்னா நீங்க வந்து கண்ணை மூடிட்டு நான் ஒரு ஐடியா இருக்கு, நான் அப்ளிகேஷன் ஆரம்பிச்சிடலாம், ஒரு டீமை பிடிச்சி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம். பட் ஒரு டீம் வந்து உங்களுக்கு 6 months 3 months டைம் லைன் கொடுக்குறாங்கன்னா அந்த 3 monthsக்கான கமிட்மெண்ட் அண்ட் பட்ஜெட் உங்க கையில இருக்கணும். அப்புறமா தான் நீங்க அவங்க கூட வந்து டிஸ்கஷனுக்கு போகணும். இல்லாட்டி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அதை ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணிட்டு யூ ஹேவ் டு பார்க் இட் சம்வேர் அண்ட் யூ ஹேவ் டு ஃபீட் த டீம் ரெகுலர்லி. அப்படி இல்லாட்டி என்ன ஆகும்னா அதை நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நீங்க பிசினஸே பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வராதிங்க மார்க்கெட்டுக்கு. பிளான் எவ்ரி திங், have an investor or some kind of financial backing and then you kind of connect with the team members and feed them. ஏன்னா நிறைய எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச நிறைய கம்பெனி இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுது, பெரிய ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க, நாங்கள் ஒரு டெக்னாலஜி பார்ட்னர் போகிறோம், ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து they have spent money out of their hands, developed applications. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி மார்க்கெட்லேயே கிடையாது. ஏன்னா they have made losses because of someone else. So we have to be very wise when we are doing business and dealing customers. The reason why I want to work with the Indian customer is connectivity. Okay, என்னால் ஈஸியாக அவங்க கூட கனெக்ட் பண்ண முடியும் because more or less our culture is same. Okay, across the nation we might be have different languages,
பட் நம்மளால வந்து அவங்க கூட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், அட்லீஸ்ட் நான் சொல்றது அவங்களுக்கு புரியும், இங்க இருக்கிற மார்க்கெட் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அது இல்லாமல் வந்து இப்போ இந்த ஊருக்கு பில்ட் பண்ற ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்ணுன்றத எக்ஸ்பெக்டேஷன் நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். ஓகே, நான் வந்து யூஎஸ் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரினோவேட்டிவா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஒரு கேன்சர் ப்ரெடிக்ஷன் மெக்கானிசம் பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னார்னா, எனக்கு வந்து அவர் ஏன் அந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்றாரு, அதுக்கு பின்னாடி என்ன ஐடியா இருக்கு, அந்த டொமைன் நாலேஜ், அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் பிளே ஆகும் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ வேற ஒரு இந்தியன் கஸ்டமர் வந்து ஒரு இந்தியன் மார்க்கெட்டுக்காக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றாருன்னா, பீங் அன் இந்தியன், ஐ கேன் வெரி வெல் ரிலேட் மை செல்ஃப் டு தட் ப்ராடக்ட். அண்ட் என்னால் வந்து அதை வந்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னால் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதே நேரத்தில் என்னால் அந்த இடத்துல வேல்யூவாகவும் ஆட் பண்ண முடியும். ஆஸ் அ கஸ்டமர் நான் என்னோட ஒப்பீனியனும் கொடுப்பேன், இது வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு நீங்கள் இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட சஜஷன்ஸும் கொடுக்க முடியும். அண்ட் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் டூ டேக் தட் சஜஷன்ஸ். ஓகே, ஏன்னா ஓகே இது நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ரெடி டு டூ தட். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் ரிவீல் பண்ற மாதிரியான ஒரு क्वेश्चन. ஓகேவா? how do you charge customers? லைக் எப்படி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்றீங்க, அண்ட் how to லைக் the pricing strategies அப்படிங்கறதெல்லாம் எப்படி பண்ண முக்கியமா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில வரும்போது இட் should be very competitive, ரைட்? ஏன்னா நம்ம மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொரு கம்பெனியும் அந்த இடத்துல இருக்கும் பிரைசிங்ல. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் how do you fix the pricing strategy? அது கிட்டத்தட்ட சீக்ரெட் இன்கிரிடியன்ட் ரிவீல் பண்ற மாதிரி தான், பட் இருந்தாலும் இட் will be helpful for ஆடியன்ஸ். இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா we are in 2023. ஓகேங்களா? ஒரு கம்பெனியோட கொட்டேஷன் வாங்குறதோ அவங்களோட பிரைசிங் தெரிஞ்சுக்கிறதோ பெரிய சேலஞ்ச் கிடையாது. ஓகேங்களா? பிகாஸ் இட்ஸ் a very open world. கண்டிப்பா இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம், நாலு பேர் வந்து அந்த ப்ராஜெக்ட் பிட் பண்றாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களோட ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்றது நமக்கு தெரியும். பிகாஸ் பீயிங் இன் சேம் மார்க்கெட், ரைட்? மோர் ஆர் லெஸ் நம்மளை விட என்ன ஒரு 100 ரூபா 200 ரூபாய் தான் டிஃபரன்ஸ் வர தவிர மேஜரா டிஃபரன்ஸ் வராது. If it is a very large scale corporation, obviously their pricing will be different. Whereas when we are in SME segment, கண்டிப்பா more or less pricingலாம் என்னன்றது தெரிஞ்சிடும். பட் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, எங்களோட ப்ரைசிங் வந்து ஒரு இவால்விங் மாடல். லைக் ஓவர் லைக் லாஸ்ட் 4 years நாங்கள் வந்து நெக் டு நெக் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், மந்த்லி ஃபிக்ஸட் காஸ்ட்டில் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவர்லி ப்ரைசிங் மாறணும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்க்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா மெத்தடாலஜிஸ் நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் ஆகிற மெத்தடாலஜி ப்ரைசிங் மாடல் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, பை டிஃபால்ட் இதுதான் ஆர்கனைசேஷனோட ப்ரைஸ் லிஸ்ட். ஓகேங்களா? ஒரு டெவலப்பர் இருக்காருன்னா, ஒரு 1 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காருன்னா அவரோட சார்ஜஸ் எவ்வளோ, ஒரு 5 to 7 years இருக்காருன்னா அதுக்கு இவ்வளோ சார்ஜஸ், 10+ years இருக்காருன்னா அவருக்கு இவ்வளோ சார்ஜஸ், பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ரேட்ஸ். நாங்கள் வந்து சும்மா ஏதோ ஒரு நம்பரை போட்டுறது கிடையாது. ஓவராலாக மார்க்கெட்டில் வந்து என்ன காஸ்ட் ஆவரேஜாக ஆகுதோ அதில் வந்து நம்ம எது பெஸ்ட்டாக நமக்கு ஃபிட் ஆகும், கஸ்டமருக்கு வந்து நம்ம மினிமம் ஒரு மீடியமான ஒரு ப்ராஃபிட் இருக்கணும். அட் த சேம் டைம் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணி நம்ம அடி வாங்கக்கூடாது. அதே நேரத்தில் மற்றவங்களை விட நம்ம ஓவராகவும் எக்ஸாபரண்ட் ப்ரைஸிங் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப டேட்டா அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து ஒரு ப்ரைஸிங்கில் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அண்ட் see when you are working with US customers, you know very well that the pricing there is completely different. It's across the west, the pricing is very different. அங்கே ஒரு $100 ஒரு ரிசோர்ஸ் பே பண்ணுறாங்கன்னா இங்கே நம்ம வந்து $10 தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ 10க்கும் 100க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கு. ஸோ அதே நேரத்தில் நான் $100 வந்து இங்கே வாங்க முடியாது, வாங்கினா கஸ்டமர் வர மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து எது கரெக்டாக இருக்கோ, நம்ம ரிசோர்ஸுக்கு எவ்வளோ பே பண்ண போகிறோம், அவரோட மந்த்லி கமிட்மெண்ட் என்ன, எண்ட் ஆஃப் த டே ஒரு இப்போ என்னோட சேலரியோட ஒரு பார்ட்டும் வந்து என்னோட ப்ரைஸிங்கில் இருக்கும். ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அந்த ரிசோர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ண போகிறேனோ அது போக ஒரு மீடியமான ஒரு ப்ராஃபிட் வந்து ஆர்கனைசேஷன் இருக்கும். அண்ட் அந்த ரிசோர்ஸ் எவ்வளோ ஸ்கில்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு we just work out on the pricing. We start our services anywhere between 750 rupees per hour to it goes up to 2000 or 2500 depending upon technology. So sometimes if someone wants a data scientist who is like very experienced on multiple tools, na அவங்களோட ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா $50 கூட நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் அவங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷனே கம்ஸ் டு 60 lakhs or 50 lakhs. கரெக்டுங்களா? அந்த லெவலுக்கு நம்ம சேலரி பே பண்ணணும்னா ஹேவ் டு சார்ஜ் த கஸ்டமர். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நீங்க போயிட்டு ஒன்றும் இல்லை, நீங்க போயிட்டு கிளாஸ் டோர்ல இல்லாட்டி வந்து நாக்ரியிலையோ நீங்க போயிட்டு ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் 10 years எக்ஸ்பீரியன்ஸோட
சேலரி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி அதுவே காமிச்சிருது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கு. ஸோ 40,000 ரூபாய்க்கு ரிசோர்ஸ் கிடைக்கிறாங்கன்னா எஸ் கிடைக்கிறாங்க. பட் ஆனால் அவங்கள வச்சு உங்களால வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் முடிக்க முடியுமான்னு கிடையாது. இட்ஸ் டீம், ரைட்? லைக் ஒரு சீனியர் டெவலப்பர் இருக்கணும், ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கணும், ஒரு டீம் லீட் இருக்கணும், ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்கணும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆளுங்க தான் வந்து சேர்ந்து தான் ஒரு ப்ராஜெக்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி டெலிவரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ நான் வந்து ஒரு ப்ரைசிங் மாடல் கொடுக்குறேன்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் பீப்புள். இப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா நானும் வசந்தம் இன்வால்வ் ஆகிறோம்னா we don't charge our cost there, right? இப்போ வசந்த் இன்வால்வ் ஆகிறாரு, அவருக்கு நான் இவ்வளோ பே பண்ணி ஆகணும். அண்ட் கார்த்திக் இன்வால்வ் ஆகிறாரு, அவருக்கு இவ்வளோ அப்படின்னு நாங்கள் வந்து எந்த கஸ்டமர்கிட்டயுமே காசு வாங்குறது. ஜஸ்ட் இப்போ ரிசோர்ஸ் கேட்குறாங்க, இல்லாட்டி அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்றாங்கன்னா இட் இஸ் கம்பரைசிங் ஆஃப் டெவலப்பர்ஸ் காஸ்ட் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர் காஸ்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெஸ்டர் காஸ்ட், டிசைனர் இருந்தாங்க டிசைனர், இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அந்த ப்ராஜெக்ட் இன்வால்வ் ஆகிறாங்களோ அவங்களோட காஸ்ட் ஃபேக்டர்ஸ் மட்டும் இன்க்ளூட் ஆகிருக்கும். அதை வந்து நாங்கள் கஸ்டமருக்கு சொல்லுவோம். தேர் ஓகே வித் இட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனேட் பேஸ்ட் ஆன் த டியூரேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி பர் ரிசோர்ஸ் பர் ஹவருக்கு இவ்வளோ சார்ஜ் நம்ம வாங்குறோம்னா ஒரு இந்த ப்ராஜெக்ட் 3 months போகுதுன்னா இன்டூ 20 to 21 ஒர்க்கிங் டேஸ் இன்டூ 3 months ஆர் 6 months ஆர் 9 months அதோட என்ன காஸ்ட் வருதோ அதுதான் எங்களோட ப்ராஜெக்டோட காஸ்ட்டாக இருக்கும். இது வந்து டைரெக்டாக நாங்கள் ப்ரைஸிங் கொடுக்கறது. சப்போஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இல்லை இது வந்து ஒரு சின்ன ஒரு MVP பண்ணிட்டு இருக்கேன், இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து இது நல்லா போச்சுன்னா இதை பேஸ் பண்ணி நான் ஒரு லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண போகிறேன், ஸோ அதனால் MVP பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட நாங்கள் அந்த டைமில் ப்ராஃபிட் செகண்டரி. ஓகேங்களா? ஸோ ஏன்னா எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு ஒர்க் வித் பீப்புள். நான் வந்து இல்லை இதுதான் என் ப்ரைஸு அடமெண்ட்டாகவும் இருக்க முடியாது. ஸோ சம்டைம் வி ரெடியூஸ் த காஸ்ட். அந்த ஆர்லி காஸ்ட் போக மாட்டோம். ரிசோர்ஸோட மந்த்லி காஸ்ட் என்னவோ அதுக்கு மேலே ஒரு மார்ஜின் வச்சு வி ஜஸ்ட் கிவ் த ரிசோர்ஸ் அண்ட் வில் டெலிவர் த ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி லைக் நான் சொன்ன மாதிரி ஒரு மாடல்ல நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம். வி ஒர்க் ஆன் மல்டிபிள் மாடல்ஸ் அண்ட் திஸ் இஸ் த திங் தட் இஸ் கரண்ட்லி கோயிங் ஆன் இன் आवर ஆர்கனைசேஷன். லெட்ஸ் கோ இன்டு த எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இன்னைக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாரும் சொல்ற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கும், லைக் ஒர்க் பர்டன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு கொஸ்டினா இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் போய் காலேஜ்ல நிறைய கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது அது ஃபர்ஸ்ட் டைம், அதாவது காலேஜ் முடிச்சுட்டு ஐடிக்குள்ள என்டர் ஆகிற பசங்க வந்து ஜென்ரலா சில கொஸ்டின்ஸ் கேளுங்க அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாத்தையும் விட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. சார் ஐடி இண்டஸ்ட்ரியில போனா நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குன்றாங்க, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருன்றாங்களே, அதெல்லாம் உண்மையா சார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ லைக் இந்த மாதிரியான ஒரு தாட் வந்து அவங்களோட மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல போய் பதிஞ்சிருது. அண்ட் சில கம்பெனிஸ்லாம் எஸ் தட் இஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் ட்ரூ. ஸோ லைக் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு எம்ப்ளாயி லைக் how he should manage his personal life and work life, since you are interacting with multiple people who are working into IT industry. So உங்களுக்கு வந்து அது நிறைய பேருக்கு நீங்க இன்டராக்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ எப்படி இதை ஹேண்டில் பண்றது, அது எப்படி இதை இது பண்றது? பர்சனலி ஸ்ட்ரெஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். அது irrespective ஆஃப் இண்டஸ்ட்ரி, எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் சரி, வீட்டில் சும்மா இருக்கவங்க கூட ஸ்ட்ரெஸ் ஆகிறான். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு 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 காமன் ஃபேக்டர் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஷன் வேர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ எங்க டீம் மெம்பர்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா when they get burn out, ஓகே, ஸோ நான் அவங்க வந்து ப்ரோ எனக்கு மாதிரி இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு, என்னால் இது ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா டேக் அ பிரேக், கஸ்டமர்கிட்ட பேசிக்கிறேன், போயிட்டு வா, ஒரு வாரம் லீவ் வேணுமா போயிட்டு வா, ஆனா வந்து ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணு. ஓகே, நீ வந்து ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு நீ வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு நீ வந்து நான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது எப்படி சொல்லணும்னு தெரியாம ப்ரோ நான் ரிலீவ் ஆகிறேன் ப்ரோ அப்படின்றவாங்க. ஏன்டா ரிலீவ் ஆகிறேன்னா ப்ரோ ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ப்ரோ, நான் பிரேக் எடுத்து வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அப்படி வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன் ரிலீவ் ஆகிறான்னா அவன் என்ன ரீசனுக்காக ரிலீவ் ஆகிறான்னா, மோஸ்ட்லி எங்க ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்லி எங்களோட ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா ஸோ ரிசோர்ஸ் வந்து ரிலீவ் ஆகுறான்னா மேஜர் காரணம் வந்து ஒன்று ஃபினான்ஷியல் ரீசன், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? இது ரெண்டு தான் வந்து மேஜர் ரீசனாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ திடீர்னு வந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரி நான் ரிலீவ் ஆக போறேன் ப்ரோ, நான் பேப்பர் போட போறேன், எனக்கு வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. ஏன்டா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா, இல்லை ப்ரோ எனக்கு வந்து கஸ்டமர் சைட்ல இருந்து ப்ரெஷராக இருக்கு, அதே மாதிரி ஒரே வேலையை திருப்பி பண்ற மாதிரி இருக்கு, மெக்கானிக்கலா இருக்கு அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் பேசணும் நம்ம கிட்ட. ஓகேங்களா? ஸோ பேசினா நம்ம அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுப்போம்.
செகண்ட் திங், இப்போ ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து அண்ட் ஒரு டெவலப்பருக்கு ப்ரெஷர் இருக்குன்னா ஆப்வியஸா அவனுக்கு மேல இன்னொருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்து இவனை காட்டினா ஒரு 10x ஆகுது ப்ரெஷர் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாருக்குமே வந்து ப்ரெஷர்ஸ் இருக்கும், பட் அட் வேரிட் லெவல், வேரிட் ஸ்கேல்ஸ், ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? ஒரு நாளைக்கு வந்து 16 ஹவர்ஸ் இருக்கு, ஓகேங்களா? 24 ஹவர்ஸ் நான் தூங்குற டைமை விட்டுட்டேன், 8 ஹவர்ஸ் விட்டுடுங்க. 16 ஹவர்ஸ் ஆஃப் டைம் யூ ஹேவ், ரைட்? இந்த 16 ஹவர்ஸ் டைம் 8 ஹவர்ஸ் தான் நீ ஒர்க் பண்ண போற. ஓகே, சரி, ஒரு 1 ஹவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி 9 ஹவர்ஸ் ஒர்க் பண்றேன்னு கூட வச்சுக்கோ. மிச்சம் இருக்கிற 8 to 7 ஹவர்ஸ் ஆஃப் டைம் இஸ் ஆல் யோர்ஸ். வாட் ஆர் யூ டூயிங் இன் தட் ஹவர்ஸ்? ஓகே, அந்த டைமை நீ எப்படி வந்து உன்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரா யூஸ் பண்ணலாம், இல்லை உன்னோட ப்ரொஃபஷனை தவிர ஒரு பேஷனை தேடி போகலாம், நீ வந்து ஏதாவது லேர்ன் பண்ணலாம், நீ வந்து ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ல இன்டல்ஜ் ஆகலாம், இல்லை படிக்கலாம், ஒர்க் பண்ணலாம், படம் பார்க்கலாம், நிறைய வேலை பண்ணலாம். ஸோ உன்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்னன்றது நீ தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அதை ஐடென்டிஃபை பண்ணி ஏன் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், நான் பேர்ன் அவுட் ஆனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளதான் நம்மளை செல்ஃப் ட்ரீட் பண்ணிக்கணும். பிகாஸ் வி நோ அவர் செல்ஃப் பெட்டர் தேன் எனி ஒன் எல்ஸ். ஓகே, ஸோ நமக்கு நமக்கு என்ன ஒர்க் அவுட் ஆக போகுது, நான் ஏன் இந்த நிலைமையில இருக்கேன்னு நீ வந்து ஒரு செகண்ட் அமைதியாக உட்காந்து யோசிச்சாலே உனக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்ட்டு. ஸோ இதுதான் பிரச்சனையா, உனக்கு ஆர்கனைசேஷன் பிரச்சனையா, ரிலீவ் ஆகிட்டு வேற ஆர்கனைசேஷன் போ. ஆனா அந்த இடத்துலயும் போனா உன்னால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியுமான்னு கேட்டா இருக்க முடியாது. ஏன்னா ப்ராப்ளம் உனக்குள்ள இருக்கு. வேர்ல்ட் இஸ் ரூத்லெஸ். ஓகேங்களா, மோசமா தான் இருக்கும். பட் ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எப்படி அதை அடாப்ட் ஆகணும், நம்ம எப்படி நமக்கு வந்து எதெல்லாம் கரெக்டான விஷயம் தோணுது, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மைண்ட்ல இருந்து முதல்ல எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேஷனே இல்லாம இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு மெக்கானிக்கல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வேலைக்கு வரேன், படிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு டாப் கம்பெனியில் பிளேஸ் ஆகணும், மந்த்லி பேக்கேஜ் கூட வாங்கணும், அப்புறம் லோன் போட்டு கார் வாங்கணும், லோன் போட்டு வீடு வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கல் லைஃப்ல தான் இருக்காங்க தவிர மோஸ்ட் ஆஃப் தேம் டோன்ட் பர்சியூ தேர் பேஷன். நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் நிறைய பேருக்கு இல்லை. ஓகேங்களா, ஸோ அதுக்கெல்லாம் அவங்க வந்து they should spend time on it. ஏன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன்னா சாட்டர்டே சண்டே ஐ எம் டெடிகேட்டிங் திஸ் டுவர்ட்ஸ் மை பர்சனல் கோல்ஸ் அண்ட் பர்சனல் வெல்பீயிங். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்னால் அடுத்த 5 நாள் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியுது. ஓகேங்களா, நீங்கள் வந்து எவ்வளோ வேலை கொடுத்தாலும் என்னால் எடுத்துக்க முடியும். பட் ஆனால் டோன்ட் டிஸ்டர்ப் மீ டியூரிங் த வீக்கெண்ட்ஸ். நீ ஒரு எம்ப்ளாயி இருந்தால் நீ ஓப்பனாக சொல்லு, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், இந்த டைமில் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட தப்பு கிடையாது. ஓகே, பட் ஆனால் ஃபர்ஸ்ட் நீ உனக்கு என்ன ப்ராப்ளம்ன்றதை நீ உன்னை ஐடென்டிஃபை பண்ணு. அது உனக்கு மட்டும் தான் தெரியும், வெளியில இருக்க ஆளுக்கு தெரியாது. நீ எதனால ஸ்ட்ரெஸ் ஆகுறன்ற ஃபேக்டரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடி, அதுக்கான ஒரு சொல்யூஷன் நீ ஐடென்டிஃபை பண்ணு, அதை நோக்கி நீ போ. அதை எப்படிலாம் நீ வந்து அதை ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கில் பண்ணலாம் அப்படின்றத நீ யோசிச்சுட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணு. ஏன்னா நீங்க வந்து ஒன்ஸ் ஸ்போர்ட்ஸோ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆக போறீங்க, இல்லாட்டி நீங்க புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்க போறீங்கனாலே மைண்டு ஃபுல்லா அந்த அட்டென்ஷன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணும். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க மறந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ நான் வந்து நீங்க போயிட்டு ஒரு செமினார்ல உட்காந்து பேச்சு 1 மணி நேரம் ஸ்பீச் கொடுப்பாங்க, பட் கேட்கும் போது நல்லா தான் இருக்கும். பட் திரும்பி வீட்டுக்கு வந்து சேம் மெக்கானிக்கல் லைஃப்ல தான் நீங்க திருப்பியும் இன்வால்வ் ஆவீங்க. அந்த மாதிரி அந்த 1 hour கேட்டுட்டு வரதுனால ஒரு பெனிஃபிட்டும் ஆகும். சேஞ்ச் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட், ஃப்ரம் வித்தின். கரெக்ட். ஸோ வாட் எவர் இட் இஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரெமிடியை நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணி அதை நீங்க பர்சியூ பண்ணணும். ஸோ இப்போ எல்லா ஐடி கம்பெனிஸுமே ரீசெண்டாக சொன்ன சில ரிப்போர்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, the skills of the நியூ பேட்சஸ், இந்த படிச்சு முடிச்சுட்டு வர இந்த பசங்களுடைய இந்த ஸ்கில்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்கில்ஸ் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அடாப்ட் ஆகல அப்படின்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது லைக் ஒரு முக்கியமா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு கம்பெனி, சின்ஸ் யூ ஆர் ஃபயர் ஃபைட்டிங் ஆன் டெய்லி பேசிஸ், டக்குன்னு ஒரு ஸ்கில்லை கண்டுபிடிக்கிறதோ ரைட், அந்த ஸ்கில்லை வந்து ஒரு டீமுக்குள்ள ஜாயின் பண்ணி அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுங்கிறது அது எவ்வளோ சேலஞ்சா இருக்கு. அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமா இந்த பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அந்த ஸ்கில்லை அக்வயர் பண்றதுல அவங்க எந்த அளவுக்கு முனைப்பா இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா நான் வந்து இதை கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இதுல சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் காலேஜ். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து நம்ம ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா நீ ஃப்ரெஷர்ஸா கூட இரு, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, நீ எக்ஸ்பீரியன்ஸா கூட இரு, பிரச்சனை கிடையாது. ஸ்கில் இருக்கா, வி ஹையர் பேஸ்ட் ஆன் ஸ்கில், நாட் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா பசங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. ஓகேங்களா, இன்னைக்கு
வெரி இட்ஸ் நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி காம்படிட்டிவ் வேர்ல்ட். நம்ம ஒரு விஷயத்த வந்து 20 இயர்ஸ்க்கு அப்புறம் புரிஞ்ச ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்க்கியூட் போர்டு, இல்லாட்டி வந்து இந்த கண்டென்சர், ஃபியூஸ், இல்லாட்டி ப்ரோக்ராமிங் நாலேஜ் எடுத்துக்கோங்களேன். இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 20 வயசுல புரிஞ்ச விஷயத்த இன்னைக்கு வந்து 8 வயசு 10 வயசு பசங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. பிகாஸ் த எக்ஸ்போஷர், த அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் தே ஹேவ் இஸ் ஹை. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தான் அடுத்த லெவலில் ஒர்க் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்கள நீ கம்பீட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மார்ட், யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட், யூ ஹேவ் டு கான்ஸ்டன்ட்லி அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த டே கேட்டீங்கன்னா லேர்னிங்ன்றது வந்து காலேஜோட முடியறது கிடையாது. ஓகேங்களா? த்ரூ அவுட் த லைஃப் யூ ஹேவ் டு கான்ஸ்டன்ட்லி லேர்ன். எவ்ரி இயர் யூ ஹேவ் டு லேர்ன் சம்திங் நியூ. இஃப் யூ ஆர் நாட் டூயிங் தட் தென் யூ ஆர் எக்ஸ்பயர்ட். லிட்டரலி யூ ஆர் எக்ஸ்பயர்ட். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 5 வருஷம் ஒரு விஷயம் இருக்குன்னா 6வது வருஷம் வேற ஒரு விஷயம் இருக்கும். 5 வருஷத்தை வச்சு நீ சர்வை பண்ணது 6வது விஷயத்துல உங்களால சர்வை பண்ண முடியாது. நீங்க உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாற்றி ஆகணும். முன்னாடிலாம் வந்து அது டெக்கேட்டா இருந்தது. இன்னைக்குலாம் அது வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லயே இந்த சேஞ்சுன்றது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு நம்மளோட லைஃப்ல. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா, நான் வந்து ஃப்ரெஷர், நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள வரும்போது என்ன அந்த ஆர்கனைசேஷன் ட்ரெயின் பண்ணி என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க. பட் ஆனா வேர்ல்ட் இஸ் ரூத்லெஸ். நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வரீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, டாக்குமெண்டேஷன் கொடுப்பாங்க, இதை பார்த்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணு அவ்வளவுதான் சொல்லுவாங்க. தவிர பக்கத்தில் உட்காந்து யாரும் ஸ்பூன் ஃபீட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? யூ ஆர் ஜஸ்ட் லாஸ்ட் இன் தட் ஸ்பேஸ். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து காலேஜ் படிக்கும் போதே ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுங்க. நீங்க வந்து வாட் எவர் யூ ஆர் லேர்னிங் தியரிட்டிக்கலி யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் ப்ராக்டிகலி இன் காலேஜ். நீங்க வந்து ப்ராஜெக்ட்ஸா பண்ணி பார்க்கலாம். நீங்களே வந்து ஒரு இ-காமர்ஸ் ஆப்பை டெவலப் பண்ணுங்க, நீங்களே வந்து ஒரு ஏஐ மாடல் டெவலப் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே யூ ஹேவ் ரிசோர்சஸ் இன் இன்டர்நெட். இன்டர்நெட்ல போய் கிடைக்காத கண்டென்ட் எல்லா குப்பையும் இன்டர்நெட்ல இருக்கு. அதே நேரத்தில் எல்லாம் நல்லதும் இன்டர்நெட்ல இருக்கு. ஸோ நீங்க போய் நீங்க ஸ்கில்லை ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுங்க. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுக்கிறீங்கன்னா கூட அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நீ ஒரு கம்பெனி கிட்ட வரும்போது ஐ எம் ஃப்ரெஷர்னு சொல்றத விட ஐ எம் ஃப்ரெஷர் பட் ஐ ஹேவ் ஸ்கில்ஸ் இன் ஆங்குலர் அண்ட் ரியாக்ட், ஆர் ஐ ஹேவ் ஸ்கில்ஸ் இன் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ஆர் ஐ ஹேவ் ஸ்கில்ஸ் இன் பைத்தான், ஜாவா அப்படின்னு நீங்க வந்து உங்களோட ஸ்கில்லை சொல்லும் போது ஒரு ஆர்கனைசேஷன் ஓகே இவன் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, ஸோ மேபி அவனை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி வச்சு இன்டர்வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களை அசஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் அசஸ் பண்றது ஈஸியா இருக்கும். உங்களுக்கும் நீங்க எதுல பேஷனேட்டா இருக்கீங்களோ அதை நோக்கி நீங்க இனிஷியலாவே போகலாம். இல்லாட்டி நீங்க ஒரு ஃப்ரெஷரா போகும்போது தூக்கிட்டு போய் ஒரு டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ல போட்டான்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ஃபுல்லா டெஸ்டிங் தான் பண்ணிட்டு இருக்கணும். நீ ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் நீ அதுல இருந்து மாறவும் மாட்டேன். ஸோ அந்த டெஸ்டர்ன்னு டிஃபைன் பண்றது யாருன்னா, அந்த ஃப்ரெஷர் எனக்கு அந்த ஸ்கில்ஸ்மே இல்லை, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்மே இல்லை நீ தான் சொல்ற தவிர ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உன்னை வந்து நீ ஒரு ஃப்ரெஷர் ஆனால் நான் உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, நீங்களும் பண்ணுவீங்க, அப்படியே பொறுமையா அங்கேயும் கத்துட்டு போவீங்க. பட் அந்த காலேஜ் 3 to 4 இயர்ஸ் டைம் லைன்லயே நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு நீங்களே சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண உங்களுக்கு வந்து நாலேஜ் பில்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட் வரும்போது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால நீங்க அங்கே அடாப்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். யாருமே உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன்னு சொல்ல போறது கிடையாது, எல்லாருமே சொல்லி தருவாங்க. பட் ஆனா ஓகே கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஸோ உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இந்த பாட்காஸ்ட்டை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஈச் ஒன் உடைய வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வேற ஒரு பாட்காஸ்ட்ல கண்டிப்பா மீட் பண்ணலாம். தேங்க்யூ வசந்த் ப்ரோ, எனக்கு வெயிட் பண்ணதுக்கு. I'm happy to be part of this podcast. At least என்னால முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியுது. And each one is a good medium to actually this is my first podcast. ஸோ இதை வந்து இங்கே ஈச் ஒன் டீச்சன்ல பண்றதுன்றது வந்து எனக்கு மோர் ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் நான் கொடுத்த மெசேஜ் வந்து சம்டைம் இட் குட் பி வெரி ப்ரூட்டல், பட் ஐ எம் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் த ரியாலிட்டி. ஸோ மை அட்வைஸ் டு எவ்ரி ஒன் இஸ் லைக் do what you love, do passionately whatever you are doing. அவ்வளவுதான். So all the best to everyone. Thank you bro. Thank you so much. Thank you.